டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சயின்ஸில் சாப்டர் 1 கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து பயாலஜியில் வருது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆல் லிவிங் ஆர்கானிசத்துக்குமே வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஃபுட்டு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃபுட்டு ரொம்ப முக்கியம். இதில் க்ரீன் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது சிந்தசிஸ் மூலமாக தன்னோட ஓன் ஃபுட்டை அது தானாகவே மேக் பண்ணிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஓன் ஃபுட்டை அதனால் மேக் பண்ண முடியாது. டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருப்போம். சரி, ஓகே. ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியலான விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம்? லிவிங் ஆர்கானிசம்க்கு ஃபுட்டு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எனர்ஜி. நம்மளோட பாடி பார்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வேரியஸ் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு விதமான ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், அதோட வேலையை வந்து அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெலாம் நமக்கு என்ன தேவை? எனர்ஜி. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஃபுட் சாப்பிட்றோம். ஓகேவா? ஓகே, ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம எனர்ஜிக்கு. இப்போ நம்ம பாப்புலேஷன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்மளோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் ஃபுட் வந்து எங்கேருந்து கிடைக்கும்? எஸ், ஃபுட் ஹாவ் ப்ரொடியூஸ்ட் இன் லார்ஜ் ஸ்கேல். அவ்வளோ பேருக்கும் ஃபுட்டு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை வந்து ரெகுலர் ப்ரொடக்ஷன் இருக்கணும், ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப நெசசரியாக இருக்கணும். இப்படி லார்ஜ் ஸ்கேலில் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து கல்டிவேட்டிங் கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவோட பேக் போன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, கிராப்ஸ் அப்படின்னா என்னென்னா சேம் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஒன் பிளேஸில் லார்ஜ் ஸ்கேலில் கல்டிவேட் பண்ணுறது தான் கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா வீட்டோ ரைஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஃபுல்லாகவே வீட் பயிரிடப்பட்டிருந்தாங்கன்னா அது வந்து வீட் கிராப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி இல்லையா. ஸோ அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விதமான கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்தியாவில் ஒரு மேஜரான 2 கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கேரஃப் கிராப்ஸ் அண்டு ராபி கிராப்ஸ். கரீப் கிராப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ரெய்னி சீசனில் சோன் ஆகும், ஜூன் டு செப்டம்பர். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேடி, மைஸ், சோயாபீன், கிரவுண்ட்நட் எக்ஸெட்ரா. ஓகேவா? ராபி கிராப்ஸ் பார்த்தோன்னா அது வந்து வின்டர் சீசனில் சோன் ஆகும், அக்டோபர் டு மார்ச். இது எக்ஸாம்பிள் வந்து வீட், கிராம், பீ, மஸ்டர்ட் எக்ஸெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் ப்ராக்டிஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். கிராப்ஸை கல்டிவேஷன் பண்ணுறதுல வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ 7 ஸ்டெப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில், சோவிங், ஆடிங் மென்யூ அண்ட் ஃபர்டிலைசர், இரிகேஷன்ஸ், ப்ரொடக்டிங் ஃப்ரம் வீட்ஸ், ஹார்வெஸ்டிங் அண்டு ஸ்டோரேஜ். ஸோ இந்த 7 ஸ்டெப்பையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறது தான் இந்த லெசன். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாயிலை வந்து லூசன் பண்ணி விடுவாங்க. ஏன் லூசன் பண்ணி விடுறாங்க? லூசன் பண்ணால் என்ன ஆகும்னா ரூட் வந்து சாயிலில் டீப்பாக பெனட்ரேட், அதாவது ஊடுருவி செல்றதுக்கும் ரூட் வந்து ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சாயிலில் இருக்க எர்த்வார்ம் அண்ட் மைக்ரோப்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், சாயிலில் வந்து வாட்டர், ஏர், லிவிங் ஆர்கானிசம்லாம் இருக்கும். இது வந்து டெத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை டீகம்போசிஸ் பண்ணி இன்னும் நியூட்ரியன்ஸை வந்து சாயிலில் வந்து விட்டுட்டு போகும். அதை வந்து பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி லூசன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி லூசன் பண்ணுறது வந்து கல்டிவேஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த மெத்தடை தான் டில்லிங் ஆர் பிளாகிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாகிங் வந்து பிளாகுங்கிற கருவி மூலமாக தான் பண்ணுறாங்க. இது வந்து வுட் அண்ட் அயனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஓகே, பிளாகிங் பண்ணும்போது ட்ரையான லேண்ட் அப்படின்னா வாட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாகிங் பண்ணுவாங்க. இப்போ பிளாகிங் பண்ணிட்டாங்களா, அந்த பிளாக்டு ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அது ஒரு பிக் கிளம்ஸ், கொத்தா மண் வந்து கொத்தா இருக்கும் அப்படியா. ஸோ வந்து அதை வந்து கிரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேவா? அந்த பிரேக் பண்ணுறதுக்கு பேர் லெவலிங். ஸோ லெவலிங், அந்த ஃபீல்டை வந்து லெவலிங் பண்ணணும், லெவலர் வச்சு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பண்ணினா தான் வந்து இரிகேஷனுக்கும் சோவிங்க்கும் வந்து பெட்டராக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, மென்யூரை வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுவாங்க. பிஃபோர் டில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிளக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன யூஸ் அப்படின்னா மென்யூர் வந்து ஈஸியாக வந்து சாயிலோட ப்ராப்பராக மிக்ஸ் ஆயிரும். ஓகே, சோயிங்க்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறது வந்து பெட்டர் ஈல்டுக்கு, நல்ல விளைச்சலுக்கு நல்ல தேவையாக இருக்குது. ஓகேவா? ஸோ பிளாக் மாதிரி வேறு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹோ யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மண்வெட்டி. இதனாலையும் சாயிலை வந்து லூசனிங் பண்ணி விடுவாங்க. அப்புறம் வந்து டிராக்டர் மூலமாக பண்ணுவாங்க, கல்டிவேட்டர் உதவியோட. கல்டிவேட்டர் அப்படிங்கிறது உழவர். இது டிராக்டர் யூஸ் பண்ணுறதுனால டைம் அண்ட் லேபர் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது.
அக்ரிகல்ச்சரோட செகண்ட் ஸ்டெப் சோவிங். இதுவுமே வந்து கிராப் ப்ரொடக்ஷனில் இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். இதில் வந்து சீட்ஸ் வந்து குவாலிட்டியான சீட்ஸாக ஃபார்மர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய சீட்ஸாக, நல்ல குட் குவாலிட்டியான சீட்ஸாக செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் மெத்தட் பார்த்தோம்னா, பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் சீட்ஸ் போட்டு வச்சுருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் டேமேஜ் சீட்ஸ்லாம் ஹெல்த்தி சீட்ஸ்லேருந்து மேலே ஃப்ளோட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் வந்து டேமேஜ் சீட்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு. ஓகேவா? சோவிங் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரெடிஷ்னலாக சோவிங் பண்ணுறது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. கால்நடை உதவியோட ஒரு லைக் ஃபனல் மாதிரி ஒரு டியூப் இருக்குது. அதில் வந்து சீட்ஸை ஃபில் பண்ணி அது வந்து 2-3 பைப்ஸோட எண்டிங்கில் இருக்கும். ஸோ அதன் மூலயமா அந்த கால்நடை வந்து இழுக்கும் இல்லையா, அதை இழுக்கும்போது அந்த சீட்ஸ் வந்து சாயிலில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ இப்போ வந்து நவடேஸில் வந்து சீட் ட்ரில் அப்படின்னு ஒரு மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து டிராக்டரில் ஃபிட் பண்ணி வந்து சோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன யூஸ் அப்படின்னா, சீட் வந்து யூனிஃபார்மாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கரெக்ட் டெப்த்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். ஸோ செடியெல்லாம் கரெக்டாக ஈவனாக வளர்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். சீட் ட்ரில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைமும் லேபரும் வந்து சேவ் ஆகுது. ஓகேவா? ஆல்சோ பிளான்ஸ் ஓவர் க்ரௌடிங்னால அந்த பிளான்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதும் இதில் தவிர்க்க. அக்ரிகல்ச்சரோட தேர்ட் ப்ராசஸ் ஆடிங் மென்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர். இது வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்காக சாயிலில் சேர்க்கப்படுற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இது வந்து கண்டினியூஸாக கல்டிவேஷன் பண்ணும்போது, கிராப்பை கல்டிவேட் பண்ணும்போது சாயிலில் உள்ள நியூட்ரியன்ஸோட அளவு வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது. இதனால கிராப்ஸ் வந்து வீக் ஆகும். ஓகேவா? இதனால ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபெர்டிலைசர், மென்யூர் இது மாதிரியான பொருட்களை ஆட் பண்ணி மண்ணோட வளத்தை வந்து கூட்டுறாங்க. ஓகேவா? மென்யூருங்கிறது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அது வந்து பிளான்ட்ஸ், அனிமல் வேஸ்ட்டை வந்து டீகம்போசிஷன் மூலமாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வந்து ஓப்பன் பிளேஸில் அவங்க டீகம்போசிஷன் பண்ணி அதனால மைக்ரோ ஆர்கானிசம் அதில் உருவாகும் இல்லையா. இதை தான் வந்து நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆட் பண்ணி மண்ணோட வளத்தை கூட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கெமிக்கல் ப்ராசஸ், ஃபேக்ட்ரியில் தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து லைக் என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூரியா, அமோனியம் சல்ஃபேட், சல்ஃபர், சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மண்ணோட வளத்துக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அனதர் ஒரு ஃபெர்டிலைசருமே நம்ம வந்து அளவாக தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே மண்ணோட ஃபெர்டைல வளத்தை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. அனதர் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிராப் ரொட்டேஷன். அதாவது 2 கிராப்ஸ் பயிரிடையில் ஃபர்ஸ்ட் வந்து லெகுமினஸ் பிளான்ட்டை வந்து அவங்க பயிரிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அது வந்து ரைசோபியம் பாக்டீரியம் அதில் இருக்கனால அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து அது சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். இதனால லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து கண்டென்ட் வந்து நம்மளுக்கு சாயிலில் கிடைக்கும். ஓகேவா? இதையும் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கிராப் லெகுமினஸ் பிளான்ட்டை வந்து கிராப் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கிராப் பண்ணையில் அந்த மண்ணில் வந்து தேவையான ஃபெர்டைல், அதாவது மண்ணுக்கு தேவையான விளைச்சலுக்கு தேவையான வளங்கள் வந்து அதில் நிறையவே இருக்கும். ஸோ சாயில் வந்து நல்ல ஃபெர்டைலாக வளமாக இருக்கும். ஓகேவா? ஓகே, மென்யூரோட அட்வான்டேஜஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து சாயிலில் வாட்டரோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துது. சாயிலில் இருக்க அந்த போர்ஸ் அது மூலியமாக கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வந்து ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? சின்ன நுண்ணுயிரிகள்லாம் வந்து சாயிலில் அதிகப்படுத்த உதவுது. அண்டு சாயிலோட ஸ்ட்ரக்சர், அதாவது சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அக்ரிகல்ச்சரோட 4th ஸ்டெப் இரிகேஷன். ஓகே, எல்லா உயிரினங்களுக்குமே வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதோட க்ரோத்துக்கு. ஸோ வாட்டர் வந்து பிளான்ட்டோட ரூட்ஸ் மூலயமா அப்சர்வ் ஆகும். ஓகேவா? அந்த வாட்டரில் எல்லா மினரல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆகி அதை வந்து ரூட் வந்து அப்சர்வ் பண்ணி மற்ற பார்ட்ஸுக்கு அந்த வாட்டர் வந்து சப்ளை ஆகும் இல்லையா. சீடோட ஜெர்மினேஷனுக்கு இந்த வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். அண்டர் ட்ரை கண்டிஷனில் அந்த சீட் வந்து ஜெர்மினேஷன் ஆகவே ஆகாது. ஸோ ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுறதுக்கு வாட்டர் ரொம்பவே ரொம்ப முக்கியம். ஓகேவா? தென் இது வந்து கிராப்பை வந்து ஃப்ராஸ்ட் அண்ட் ஹாட் ஏர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்னும் என்னென்னா, வாட்டரை வந்து ரொம்ப அதிகமாகவே ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஊற்றாமையே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கருகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ கரெக்டாக நம்ம வந்து வாட்டரை சப்ளை பண்ணணும். ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம வாட்டரை வந்து கிராப்ஸுக்கு சப்ளை பண்ணுறது தான் வந்து இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இரிகேஷன் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். சம்மர் டைமில் அதிகமான வாட்டர் சப்ளை பண்ண முடியும். ஓகேவா?
ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. ஒன்று ஸ்ப்ரேயிங் இரிகேஷன், இன்னொன்று ட்ரிப்பிங் இரிகேஷன். ஸ்ப்ரேயிங் இரிகேஷன் வந்து ரொட்டேட் ஆகி கிராப்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகிக்கிட்டே இருக்கும் வாட்டர். ட்ரிப்பிங் இரிகேஷனில் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டுக்கு வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அக்ரிகல்ச்சரோட 5th ஸ்டெப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ். வீட்ஸ் அப்படின்னா கிராப்ஸோட சேர்ந்து வளர்கிற அன்வான்ட் பிளான்ஸை தான் நம்ம வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது களைச்செடி. ஸோ இது வந்து இதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் வீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி வேஸில் வந்து இதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ் வந்து சோவிங்க்கு முன்னாடி டில்லிங் பண்ணுவோம் இல்லையா, அப்பவும் கூட இந்த வீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது ஒரு பெட்டராக இருக்கும். சில டைம் வந்து அதை வந்து கிரவுண்டுக்கு மேலே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதுக்கு வந்து குர்ப்பிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துவாங்க. சீட் ட்ரில் இருக்குல்ல, அதை அந்த டயத்தில் கூட அதை யூஸ் பண்ணி கூட இந்த வீட்ஸை வந்து எடுப்பாங்க. இல்லை கெமிக்கல் ஸ்ப்ரே வீடிசைட் அப்படிங்க 2,4-D அப்படிங்கிற ஸ்ப்ரே வந்து தெளிக்கிறது மூலயமா அந்த வீட்ஸை வந்து கில் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடிசைட் அதனால வந்து கிராப்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. ஓகேவா? ஆனால் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணையில் மாஸ்க் எல்லாம் போட்டு கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங். கிராப்போட இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னே சொல்லலாம். மெச்சூர்டான கிராப்ஸை கட் பண்ணி எடுக்கிறது தான் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து மேனுவலாகவே கையாலேயே வந்து சிக்கல் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷினை வச்சு கட் பண்ணுறத வந்து நம்ம ஹார்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டட் கிராப்பில் இருந்து கிரெயின் சீட்ஸை செப்பரேட் பண்ணி சாஃப் மூலியமாக பிரிக்கிறத வந்து த்ரெஸ்ஸிங், அந்த ப்ராசஸ் வந்து த்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹார்வெஸ்டர் அண்ட் த்ரெஷர் இது ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணுற ஒரு மிஷினை தான் நம்ம வந்து கம்பைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கிரைன்ஸை முழுசாகவே தனியாக எந்த ஹஸ்க்குமே இல்லாமல் பிரித்து எடுக்கிறது தான் வந்து வினோவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுவுமே ஆல்ரெடி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் இதையுமே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப் ஸ்டோரேஜ். ஹார்வெஸ்டட் பண்ண கிரைன்ஸை வந்து லாங் டைம் வந்து சேஃபாக வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இன்செக்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்க ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ண அந்த சீட்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னா இதெல்லாம் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சன்னில் ப்ராப்பராக ட்ரை பண்ணி எந்த ஒரு பாக்டீரியா ஃபங்கையும் அட்டாக் பண்ணாமல் ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூட் பேக்கில் வந்து இல்லாட்டினா மெட்டாலிக் பின்ஸில் வந்து அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் பண்ணி அதாவது கிரவுண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அட் த சேம் டைம் லார்ஜ் ஸ்கேலில் வந்து கிரைன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து சைலோஸ் ஆர் கிரானரிஸில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது லைக் ரேட்ஸ் அண்ட் இன்செக்ட்லேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நார்மலாக வீட்டிலலாம் வந்து ட்ரைட் நீம்ஸை வந்து லாங் டைம் கிரைன்ஸை ஸ்டோர் பண்ண போட்டு வைப்பாங்க மேலாப்பில் இல்லையா? ஸோ பெரிய பெரிய கிரானரிஸ்லலாம் வந்து சம் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஆர்கானிசம்லாம் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, கிராப்ஸ் வந்து எப்படி க்ரோ பண்ணுறதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுற வரைக்கும் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ப்ராப்பராக பார்த்தோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி இதே வந்து ஹோம்லேயோ ஃபார்ம்லேயோ நம்ம வந்து அனிமல்ஸை ரியர் பண்ணுவோம். ப்ராப்பர் ஃபுட் கொடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கிறத லார்ஜ் ஸ்கேலில் நம்ம பண்ணுறது தான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நம்ம சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.